தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு சண்முகம் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ குற்றவாளிகள் 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு நீதிபதி தன்னுடைய தண்டனை விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு மற்றும் தண்டனை விவரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு உலகையே உலுக்கிய ஒரு பாலியல் வன்கொடுமை. அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. அதனாலதான் இந்த வழக்கை சிபிசிஐடமிருந்து மாற்றப்பட்டு சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டதற்கு அடிப்படை காரணமே அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அன்றைக்கு இந்த கொடுமையை மூடி மறைக்க முயற்சித்ததனுடைய விளைவாகத்தான் சிபிஐக்கு இந்த வழக்கு போச்சு. சிபிஐ மிக திறமையாக இந்த வழக்கை புலனாய்வு செய்து இன்றைய தினம் கோவை சிபிஐ நீதிமன்றம் ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அனைத்து குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை என்பது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. ஆனா அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருமே இளம் பெண்கள் என்கிற முறையில் அவர்களுக்கு அறிவித்திருக்கிற அந்த இழப்பீடு என்பது போதுமானதல்ல. இந்த இழப்பீட்டை அதிகப்படுத்தி வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து 8 பெண்களுக்கும் அரசு வேலை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கான ஒரு மறுவாழ்வை, ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையில் அரசுடைய நடவடிக்கை அமைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். நிச்சயமா சார், குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு பல்வேறு தரப்பிலும் வரவேற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.